நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா ஒரு முக்கியமான விஷயத்துல சாதனை படைச்சிருக்காங்க, சரித்திரம் படைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தட்டி தூக்கியிருக்காங்க. இதை நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காங்க. அது எந்த விஷயத்துல அப்படிங்கறத தான் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து ஈரான் செஞ்ச ஒரு மிகப்பெரிய சம்பவம் அப்படியே டம்மி பீஸ் ஆயிருக்கு அமெரிக்காவுடைய கடற்படை. அதை பத்திய தகவலை தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு வந்த ஒரு சோதனை, நான் மத்தியஸ்தம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி இப்போ பாகிஸ்தானுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கு. இப்போ பலரும் பாகிஸ்தானை காரி துப்பிட்டு இருக்காங்க. இந்த அசிங்கம் தேவையா அப்படின்னு பாகிஸ்தானை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அது எந்த விஷயத்துல அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து கடைசியாக பாத்தீங்கன்னா ட்ரம்பிடம் பணிஞ்சிருக்கு சீனா. அமெரிக்கா போட்ட போடுல சீனா இப்போ இறங்கி வந்திருக்காங்க. இந்த மாதிரி பல செய்திகள் இந்த வீடியோல இருக்கு நண்பர்களே. அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வீடியோக்கள் போகிறோம். அங்கேயே தொடர்ந்து நமக்கு ஃபாலோ பண்ணி சப்போர்ட் கொடுங்க. இந்திய மருந்து துறை உலகின் மருந்தகம் அப்படிங்கிற நிலையிலிருந்து தற்போது உலகளாவிய ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளுடைய மையமாக உருவெடுத்திருப்பதாக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெருமிதமாக தெரிவிச்சிருக்காங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா இப்போது மலிவு விலையில மருந்துகளை வழங்கும் உலகளாவிய விநியோகஸ்தர் அப்படிங்கிற நிலையை கடந்து ஆராய்ச்சி சார்ந்த வளர்ச்சியில தற்போது கவனம் செலுத்த தொடங்கியிருக்காங்க. உலகின் மருந்தகம் அப்படிங்கிற நிலையிலிருந்து கண்டுபிடிப்புகளுடைய மையமாக இந்தியாவுடைய மருந்து துறை முன்னேறிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போதைய அரசு விரிவான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, பயாலஜிக்கல், பயோசிமிலர்ஸ் மற்றும் அடுத்த தலைமுறைக்கான நவீன சிகிச்சை முறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிச்சுட்டு வருது. மேலும் உலகளாவிய மருந்து துறை போட்டியில இந்தியா தன்னை எவ்வாறு முன்னிலைப்படுத்திட்டு வருது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய மத்திய அமைச்சர் நட்டா அவர்களுடைய இந்த கட்டுரை நீங்க எல்லாரும் படிக்கணும் அப்படின்னும் இது படிக்க வேண்டிய ஒண்ணு அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. மத்திய அரசுடைய தொடர்ச்சியான கொள்கை ஆதரவு மற்றும் தொலைநோக்கு பார்வை காரணமாக கடந்த சில ஆண்டுகள்ல இந்திய மருந்து துறையுடைய தடம் மாறி இருக்கு. இந்தியா இனி பொதுவான ஜெனரிக் மருந்துகளை அதிக அளவில் உற்பத்தி செய்வதுடன் மட்டும் நின்று விடாமல் காம்ப்ளெக்ஸ் மருந்து மேம்பாடு மற்றும் மேம்பட்ட ஆராய்ச்சி திறன்கள்ல அதிக முதலீடு செஞ்சுட்டு வர்றாங்க. குறிப்பாக உலகளாவிய மருந்து துறையுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய பயாலஜிக்கல் போன்ற பிரிவுகள்ல இந்தியா அதிக கவனம் செலுத்திட்டு வர்றாங்க. ஜெனரிக் மருந்து உற்பத்தியில முன்னிலை வகித்ததுனால நீண்ட காலமாக இந்தியா உலகின் மருந்தகம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. தற்போது அந்த வளர்ச்சியிலிருந்து புத்தாக்கம் மற்றும் கண்டுபிடிப்புகளை நோக்கிய வளர்ச்சிக்கு மாற இந்தியா தயாராயிருச்சு அப்படின்னு நம்முடைய மத்திய அமைச்சர் நட்டா அவர்கள் தன்னுடைய கட்டுரையில சொல்லி இருக்கிறாரு. இந்த நிலையில தான் இந்தியா உலகின் மருந்தக ஆராய்ச்சி மையமாக மாறி இருக்கு அப்படின்னு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப பெருமையா சொல்லி இருக்கிறாரு. இது ஒரு வரலாற்று சாதனை, சரித்திரம் படைச்சிருக்காங்க. இதுக்காக பாடுபட்ட அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றி அப்படின்னு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, ஈரானுடைய துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டிருப்பதாக ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. அதனால ஈரான் நோக்கி எந்த கப்பலும் போக முடியாது, அங்கிருந்து எந்த கப்பலும் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா ஈரானுடைய பெரிய எண்ணெய் டேங்கர் கப்பல் ஹார்முஸ் நீரினை கடந்து ஈரானுடைய இமாம் கொமேனி அப்படிங்கிற துறைமுகத்தை நோக்கி சென்றுள்ளதாக ஈரானுடைய செய்தி ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. இது அமெரிக்க கடற்படையுடைய மிகப்பெரிய பலவீனத்தை காட்டுவதாக விமர்சனம் செய்யப்படுது. என்னப்பா நீ நான் தான் எல்லாம்னு சொன்ன, இப்ப உன்னுடைய கடற்படையை மீறி ஈரான் கப்பல் போயிருக்கு அப்படின்னு சர்வதேச அளவுல ட்ரம்பை பலரும் கேள்வி எழுப்பிட்டு வர்றாங்க. ஈரானுடைய பொருளாதாரத்தை முடக்கி திக்குமுக்காட செய்ய வேண்டும் அப்படிங்கறதான் ட்ரம்ப் அவர்களுடைய பிளான். இந்த திட்டத்துக்காக தான் ஹார்முஸ் நீரிணையை கட்டுப்பாட்டில் எடுப்பதாகவும் ஈரானுடைய துறைமுகங்களை முற்றுகையிடுவதாகவும் அவர் சொல்லியிருந்தாரு. முற்றுகை அப்படின்னா ஹார்முஸ் நீரிணையை தாண்டி எந்த கப்பலும் ஈரானுக்கு போகவும் ஈரானை விட்டு வெளியேயும் வர முடியாது. அப்படி மீறி போனா, குறிப்பாக ஈரான் கப்பல்கள் போனால் குண்டு போட்டு அழிப்பேன் அப்படின்னு வீர வசனம் பேசியிருந்தாரு ட்ரம்ப் அவர்கள். எல்லாம் ஓகே தான். ஆனா ட்ரம்ப் அவர்கள் இப்படி பேசிய அடுத்த நாள் முதல் கப்பல்கள் ரொம்ப சாதாரணமாக நீரிணையை கடந்து போகவும் அங்கிருந்து வெளியே வரவும் செஞ்சிருக்கு. குறிப்பாக சீனாவுடைய கப்பல் ரிச் ஸ்டாரி ரொம்ப அசால்ட்டாக நீரிணையை கடந்து வந்தது. இதை அல் ஜசீரா செய்தி ஊடகம் உறுதி செஞ்சிருந்தாங்க. தற்போது ஈரானுடைய சூப்பர் டேங்கர் எண்ணெய் கப்பல் நீரிணையை கடந்து ஈரானுடைய இமாம் கொமேனி துறைமுகத்தை நோக்கி சென்றுள்ளதாக ஃபார் செய்தி ஊடகம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி அமெரிக்க கடற்படை எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கு அப்படிங்கறத காட்டுது அப்படின்னு நெட்டிசன்கள் கலாய்ச்சிட்டு வர்றாங்க. குறிப்பாக ட்ரம்ப் அவர்களுடைய அறிவிப்பை கேலி செஞ்சுட்டு வர்றாங்க. நிலைமை ஒரு பக்கம் இப்படி இருக்க, மறுபக்கம் அமெரிக்கா ஆயிரக்கணக்கான வீரர்களை மத்திய கிழக்குக்கு அனுப்ப இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் சொல்லியிருக்கு. ஈரானுடைய உள்துறை அமைச்சர் அமெரிக்காவுடைய நடவடிக்கை குறித்து என்ன சொல்றாருன்னா, 8000 கிலோமீட்டருக்கும் அதிகமான நிலம் மற்றும் கடல் எல்லைகளை கொண்ட ஈரானை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான பொருளாதார தடையும் எவ்வித பலனையும் அளிக்காது. இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி நடவடிக்கைகளை எளிதாக்கும் வகையில சுதந்திர வர்த்தக மண்டலங்கள் உள்ளிட்ட பிற வழிமுறைகளை செயல்படுத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஈரானுடைய வர்த்தகத்துல பெரும்பகுதி நாட்டின் தெற்கு கடற்கரை பகுதி வழியாக தான் நடைபெறுது. அதனால அந்த பகுதி மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக திகழ்து.
இந்த காரணத்தினால கடற்கரை பகுதிகள் மட்டுமில்லாம வளைகுடா பகுதி, ஓமன் கடல் மற்றும் ஹார்முஸ் நீரிணை ஆகிய இடங்கள்லையும் பாதுகாப்பு முழுமையாக உறுதி செய்ய தங்களால் இயன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் அப்படின்னு ஈரானுடைய ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம், வளைகுடா விவகாரம் தொடர்பாக சர்வதேச அரசியல்ல ஒரு பெரிய ராஜதந்திர போர் நடந்து கொண்டிருக்கும் வேளையில பாகிஸ்தான்ல இப்போது ஒரு விஷயம் விவாதமாக வெடிச்சிருக்கு. அதாவது அது அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தை தொடர்பானது அல்ல நண்பர்களே, மாறாக அந்த பேச்சுவார்த்தை நடந்த ஹோட்டலுடைய பில்லை யார் கட்டுவாங்க அப்படிங்கறதா இப்போ பஞ்சாயத்தாக வெடிச்சிருக்கு. முதற்கட்ட பேச்சுவார்த்தையில எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படலையா, ஆனா பாகிஸ்தான்ல நடந்த அந்த அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பாக சில முக்கிய தகவல்கள் வெளியாயிருக்கு. கடந்த வாரம் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்ல இருக்கும் ஸ்டார் ஹோட்டலான செரீனாவில் இந்த மீட்டிங் நடந்துச்சு. அமெரிக்கா மற்றும் ஈரானுடைய பிரதிநிதிகள் பங்கேற்ற அமைதி பேச்சுவார்த்தை அங்கே நடந்துச்சு. உலகமே உற்று நோக்கிய இந்த நிகழ்வில் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படலை. இரு தரப்புக்கும் இடையே அணு ஆயுத செறிவூட்டல் விவகாரத்தில் உடன்பாடு எட்டப்படலை. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு சர்ச்சை வெடிச்சிருக்கு. அதாவது பேச்சுவார்த்தைக்கான ஹோட்டல் செலவுகளை பாகிஸ்தான் அரசு இன்னும் செட்டில் செய்யலை அப்படின்னும், இதனால ஹோட்டல் நிர்வாகம் அதிர்ச்சியில் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு. சமூக வலைதளங்களில் இது தொடர்பான தகவலும் வெளியாயிருக்கு. இது பல்வேறு விமர்சனங்களை போய் கிளப்பியிருக்கு. முதல்ல பாகிஸ்தானால சர்வதேச தலைவர்கள் கலந்து கொள்ளும் கூட்டத்தையே கூட முறையாக நடத்த முடியல, அதுக்கான பில்லை கூட கொடுக்க முடியல அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துவதாகவே இருக்கு. மேலும் இது பாகிஸ்தான் பொருளாதாரம் எந்த அளவுக்கு சிக்கலாக இருக்கு அப்படிங்கிறதையும் கூட காட்டுவதாக சொல்லியிருக்காங்க. இந்த தகவல்கள் இணையத்தில் வெளியாகி பகீர் கிளப்பிய நிலையில தான் இது தொடர்பாக ஹோட்டல் நிர்வாகம் சமாளிச்சிருக்காங்க. ஹோட்டலுடைய உரிமையாளர்களே அந்த செலவை ஏற்க முன்வந்து விட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த சர்ச்சை பாகிஸ்தானுடைய மானத்தை கப்பலேற்ற தொடங்கியதும் ஹோட்டல் நிர்வாகம் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கு. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலக அமைதிக்காக நடக்கும் இந்த முயற்சிக்கு எங்களுடைய பங்களிப்பாக பிரதிநிதிகளுடைய தங்குமிட வசதிகளை நாங்கள் இலவசமாக கொடுத்தோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே நிதி நெருக்கடியால தான் பாகிஸ்தான் அரசு கைவிரித்ததா அப்படிங்கிற கேள்வி இன்னும் மிச்சம் இருக்கு. பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் கடந்த சில மாதங்களாகவே மிக மோசமான நிலையில தான் இருக்கு. வளைகுடா போரால கச்சா எண்ணெய் விலை எகிரி உள்ள நிலையில பாகிஸ்தான் பொருளாதாரம் மிக மோசமாக இருக்கு. இந்த நேரத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பாகிஸ்தான்ல இருந்து கொடுத்த கடனை திரும்ப கேட்கிறாங்க. இதனால IMF உடைய கடனுக்காக பாகிஸ்தான் கையேந்திட்டு வருது. இந்த நேரத்தில் இந்த பில் விவகாரம் பாகிஸ்தானுக்கு பெருத்த அவமானமாகவே இருக்கு. சமூக வலைதளங்களில் இந்த பில் மேட்டர் வைரல் ஆகி பாகிஸ்தானை நெட்டிசன்கள் வச்சு செஞ்சுட்டு வர்றாங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் டீல் பேசுறது இருக்கட்டும், முதல்ல உங்க ஹோட்டல் பில்லுக்கு ஒரு டீல் பேசுங்கப்பா அப்படின்னு கிண்டல் அடிச்சுட்டு வர்றாங்க. இந்த பில்லையும் IMF கடன்ல தான் செட்டில் பண்ணுவீங்களா அப்படின்னு பலரும் பாகிஸ்தான் பொருளாதாரத்தை கேலி செஞ்சுட்டு வர்றாங்க. இவ்வளவு கலபேரங்களுக்கு மத்தியிலையும் இந்த வார இறுதியில மீண்டும் ஒரு முறை அமெரிக்கா ஈரான் பிரதிநிதிகள் இஸ்லாமாபாத்ல சந்திக்க இருக்காங்க. இந்த முறையாவது பில் யார் தலையில விழும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, யார் தடுத்தாலும் வருவேன் அப்படின்னு நேற்று வாய்ட் சவுடால் விட்ட சீனா கப்பல் இன்னைக்கு அமெரிக்காவுடைய பிடிவாதத்துக்கு முன்னால் பணிந்து பின்வாங்கி இருக்கு. அமெரிக்கா விதித்துள்ள கடல் வழி தடையை மீற முயற்சி செஞ்ச ரிச் ஸ்டாரி கப்பல் மீண்டும் ஜலசந்திக்கே திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. உலகத்தையே அதிர வைத்துள்ள இந்த சம்பவம் குறித்து தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய தடையை மீறி சீன கப்பல் ஒன்று ஜலசந்தியை கடந்து விட்டதாக சொல்லப்பட்டது. நாம கூட அது தொடர்பாக வீடியோ போட்டிருந்தோம். அமெரிக்க கப்பல்களை தாண்டி அந்த கப்பல் ஜலசந்தியை கடந்து விட்டதாக சொன்னாங்க. இந்த சூழல்ல தான் அந்த கப்பல் ஜலசந்தியை கடக்கவில்லை அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அதாவது சீனாவை சேர்ந்த அந்த ரிச் ஸ்டாரி அப்படிங்கிற கப்பல் இன்றைய தினம் புதன்கிழமை அப்போ மீண்டும் வளைகுடா பகுதிக்கே திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக அமெரிக்க மத்திய கமாண்ட் தன்னுடைய ட்விட்டர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் 24 மணி நேரத்துல ஒரு கப்பல் கூட எங்களை தாண்டி செல்லல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தடையை மீற முயன்ற 6 கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு மீண்டும் ஈரான் துறைமுகங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுச்சு. இதன் மூலம் சீன கப்பல் ஹார்முஸை கடக்கவில்லை அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனாவுடைய ஷாங்காய் ஸ்வான்ரன் ஷிப்பிங் நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த ரிச் ஸ்டாரி கப்பல்ல சுமார் 2 லட்சம் பீப்பாய்கள் மெத்தனால் இருக்கு. இது தடையை மீற முயன்று தோற்று போயிருக்கு. மற்றொரு பக்கம் அலிஷியா அப்படிங்கிற பிரம்மாண்ட கச்சா எண்ணெய் கப்பல் தற்போது ஜலசந்தி வழியாக வளைகுடாக்குள்ள நுழையுது. இது ஈரானுக்கு செல்லாமல் ஈராக்ல எண்ணெய் ஏற்றுவதற்காக செல்லுது அப்படிங்கிறதுனால அமெரிக்கா இதை அனுமதிச்சிருக்காங்க. இந்த அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போர் தொடங்குறதுக்கு முன்னாடி, அதாவது சரியா சொல்லணும்னா பிப்ரவரி 28 தேதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக தினமும் 130க்கும் மேற்பட்ட கப்பல்கள் பயணிக்கும். ஆனால் இப்போது அந்த பகுதி போர்க்களமாக மாறி இருக்கிறதுனால மிக குறைந்த எண்ணிக்கையிலான கப்பல்கள் பயத்துடன் வலம் வர்றாங்க. அதுவும் இப்போது அமெரிக்கா ஈரான் செல்லும் அனைத்து கப்பல்களையும் முடக்கி இருக்கிறதுனால ஓரிரு கப்பல்களே அங்கே போகுது. சாபகார் துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் ஈரான் அருகில் இருக்கும் இந்த துறைமுகத்திலிருந்து வெளியேற முயன்ற 2 எண்ணெய் கப்பல்களை அமெரிக்க போர்க்கப்பல்கள் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஏற்கனவே போர் பதற்றம் காரணமாக கப்பலுக்கான இன்சூரன்ஸ் பிரீமியம் எகிரி இருக்கு. இது உலக அளவுல கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விலையில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. சரி நண்பர்கள், இதோட நாம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.